அதாவது புத்திஜீவிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக சமூகம், மதப்பெரியார்கள், ஊடகவியலாளர்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்டவர்கள் இணைந்துதான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ராஜதந்திரிகள், இந்தியா போன்ற நாடுகள் பிரதான வேட்பாளருடன் பேசுங்கள் என்றுதான் அறிவுரை கூறுகின்றார்கள். ஆகவே பொது வேட்பாளரை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தெரிகின்றது. புத்திஜீவிகள் பொது வேட்பாளருடன் நிற்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பொது வேட்பாளரை நம்ப வேண்டுமா? நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் யாப்பில் முழுமையான தன்மை என்ன இருக்கின்றது, முழுமையான அம்சங்கள் எவை என்பது அக்குவேறு ஆணிவேறாக எங்களுக்கு காட்டப்படவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாடாளுமன்றம் செல்ல முடியவில்லை. இடையில் தேர்தல் முறைகேடுகள் இதற்கு பிரதான காரணம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக விருப்பு வாக்குகளில் மோசடி இடம்பெறுவதான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது. அரசு சார்பாக செயல்பட்டதன்படியால் அந்த குற்றங்கள் வெளியில் காட்டப்படாமல் முடக்கப்பட்டு விட்டது. இதற்கு சாட்சியம் அளித்தவர்கள் கூட எனக்கு தெரியும். அடுத்தது புளோட் கட்சி இருக்கின்றது. இது டெலோ கட்சி சார்ந்தவர் தான் இந்த கையொப்பத்தை. பொது வேட்பாளர் வெற்றி அடைகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். 50% வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார். என்ன நன்மையினை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? அந்த தீர்வு திட்டத்தை பொறுத்தமட்டில் ஏக்கிய ராஜ்யம் என்ற பெயரில் அந்த தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த தீர்வு திட்டத்தில் பொது வேட்பாளரால் 50% வாக்குகளை அல்லது வடகிழக்கில் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்ற இடத்து அது எவ்வாறான செய்தியை வெளியுறவுக்கும் வெளித்தரப்பினருக்கும் உணர்த்தும்? அந்த பாதக நிலைமையை பொறுப்பெடுப்பது யார்? வணக்கம் பார்வைகள். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஒரு உத்தியோகபூர்வமான முடிவை எடுக்கவில்லை. எனினும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அல்லது ஜனாதிபதி தேர்தலுடன் தமிழரசு கட்சி உடையுமா? எவ்வாறான ஒரு தீர்மானத்தை தமிழரசு கட்சி எடுக்கப் போகின்றது? பொது வேட்பாளருக்கு ஆதரவு தளம் என்பது வடகிழக்கில் இருக்கின்றதா? பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் எந்தளவு தூரம் தாக்கச் செலுத்தும்? இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். உங்களுடன் தொடர்ச்சியாக இருந்த சக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அரியநேந்திரன் பொது வேட்பாளராக இறக்கப்பட்டிருக்கின்றார். பொது வேட்பாளர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? மட்டக்களப்பை பொறுத்தவரைக்கும் பொது வேட்பாளருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது? முதலாவது விடயம், தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் இன்னும் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை. அது ஒரு புறம் இருக்கின்றது. அதேவேளை இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பார்வை என்னவென்றால், கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் அந்த வேட்பாளர்கள் தமிழர்களின் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக இருக்கலாம், அல்லது யுத்தத்தின் போது ஏற்பட்ட மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் விடயமாக இருக்கலாம், அல்லது இராணுவ ஆக்கிரமிப்புகள் பற்றிய விடயமாக இருக்கலாம். இன்னும் பல விடயங்கள், மயிலத்தமடு, மாதவன, கல்முனை வடக்கு பிரதேச செயலகம், குருந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரி மலை, நெடியக்கல் மலை என்று பல இடங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இனப்பிரச்சனை தீர்வு என்கின்ற மிக முக்கியமான தீர்வு விடயமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக கையாளக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசாங்கம் அல்லது எங்களால் ஜனாதிபதிகளாக கடந்த காலத்தில் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட சிங்கள ஜனாதிபதிகள் அவற்றை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்க ஒரு சமாதான தேவதையாக எங்களுக்கு காட்சியளித்தார். வாக்களித்தோம், எதுவும் நடைபெறவில்லை. அடுத்ததாக யுத்தத்தின் பின்னர் மைத்ரிபால சிறிசேன அவரும் ஏதோ எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார், எதுவும் செய்யவில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த காலத்துல பிரதம மந்திரியாக இருந்தவர். நல்லாட்சி காலத்தில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டிவிட்டு பின்னர் அதுவும் கிடைக்கவில்லை. எனவே கடந்த காலத்தில் 8 ஜனாதிபதி தேர்தல்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட 8 ஜனாதிபதிகள், அதனோடு இடைக்கால ஜனாதிபதிகள் என்று சொல்லப்படுகின்ற டிங்கிரி பண்டா விஜயதுங்க, அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போன்றவர்கள் 10 ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய பார்வை அல்லது அவர்களுடைய எண்ணம், சிந்தனை என்பன
ஒரு இனத்தின் சார்பான ஜனாதிபதிகளாக நடந்து கொள்கின்றார்களே ஒழிய இன்னுமோர் இனம், பாதிக்கப்பட்ட இனம் அல்லது ஒரு உரிமையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இனம் சம்பந்தமாக எந்த ஒரு தீர்வையும் தரவில்லை. இதேவேளை இன்னும் ஒரு விடயம், தற்போது களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை 38 இருந்தாலும் 3 சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையில்தான் மும்முனை போட்டி நடைபெறுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாசவா, ரணில் விக்ரமசிங்கவா, அனுரகுமார திசாநாயக்கவா என்ற அந்த போட்டி அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அல்லது அவர்களிடம் கையில் என்ன இருக்கின்றது, தமிழர்கள் சம்பந்தமாக, வடக்கு கிழக்கு தமிழர்களின் பிரச்சனை சம்பந்தமாக என்ன இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அவர்களுடைய கையில் இல்லாதது போன்றுதான் தெரிகின்றது. இந்த நிலையில் தான் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சிவில் சமூக கட்டமைப்பு 83 இணைந்து, அதனோடு சொல்லுகின்றார்கள் 7 தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து இந்த ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்ற போது, கடந்த 8 தேர்தல்களிலும் சிங்கள வேட்பாளர்களை ஆதரித்த தமிழ் மக்கள் இந்த முறை ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற எண்ணக்கரு அல்லது பொது வேட்பாளர் என்ற செயல்பாடு முதல் முறையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றபடியால் ஏன் சிங்கள வேட்பாளர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற போது தொடர்ந்தும் சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கத்தான வேண்டும், பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் என்ன, தமிழனுக்கு வாக்களித்தால் என்ன, அதுவும் தாயக பிரதேசத்தில் வடக்கு கிழக்கில் வாக்களித்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை இப்போது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய அரசியலமைப்பை அந்த இடைக்கால வரைவு வெளிவந்திருந்தது. அவ்வாறான ஒரு புதிய அரசியலமைப்பு மீண்டும் கொண்டு வரப்படும் என்று அல்லது அதனுடைய தொடர்ச்சி முன்னெடுக்கப்படும் என்று யாரும் வாக்குறுதி தந்தால் நீங்கள் வாக்களிப்பீர்களா? அந்த பிரதான வேட்பாளருக்கு ஆதரவு தளத்தை எடுப்பீர்களா? அந்த தீர்வு திட்டத்தை பொறுத்தமட்டில் ஏக்கிய ராஜ்ய என்ற பெயரில் அந்த தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த தீர்வு திட்டத்தில் இருக்கின்ற அம்சங்கள், அந்த என்ன கனதியான அம்சங்கள் இருக்கின்றன என்ற விடயம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதன் பின்னரும் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற முக்கியமான விடயத்தை சொல்லுகின்றேன். அந்த அரசியல் யாப்பாக இருந்தாலும் சரி, இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்கின்ற விடயம் இருக்கின்றதா? சமஷ்டி முறையான தீர்வுக்குரிய அடிப்படைகள் அங்கு இருக்கின்றனவா? சுயநிர்ணய உரிமை, சுயாட்சிக்குரிய விடயங்கள் அதில் இருக்கின்றனவா? அவ்வாறு அந்த விடயங்கள் அதில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த விடயம் பற்றி சிந்திப்பதற்கு, பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மாறாக அதுவும் கூட ஒரு ஏமாற்றி வித்தையாக இருக்குமாக இருந்தால் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்பது கூட தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விடயமாகத்தான் அமையும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியாக சுமத்திரன் சம்பந்தனுடைய முன்னணி செயற்பாட்டில் தான் அந்த புதிய அரசியலமைப்பு முன்னெடுக்கப்பட்டதல்லவா? அதாவது அந்த இடத்தில் திட்டவட்டமாக ஒரு விடயம் சொல்லப்பட்டது, சமஷ்டி பண்புடைய ஒரு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது. சமஷ்டி தன்மை இருக்கும். உங்களுக்கு தெரியும், சமஷ்டி தன்மை என்றால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலே அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும். மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மத்திய அரசு நினைத்த மாதிரி மீளப்பெற முடியாத அளவுக்கு அந்த அதிகார பகிர்வு இருக்க வேண்டும். மேலும் மாநில அரசுகளிடம் இருக்கின்ற காணி அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள் அல்லது தங்களுடைய மக்களை தாங்களே ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரங்கள் என்கின்ற விடயங்களில் மத்திய அரசு கை வைக்க முடியாத அளவுக்கு அந்த அதிகார பகிர்வு என்பது வலுவானதாக அமைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார். தற்பொழுது அந்த வரைவை ஒட்டி, அது ஒரு இடைக்கால வரைவு வெளிவந்திருந்தது. அந்த இடைக்கால வரைவை ஒட்டிய ஒரு தீர்மானத்தினை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பிரதான வேட்பாளர்கள் வைக்கும் இடத்து உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கு? கட்சியின் நிலைப்பாடு எடுக்கவில்லை, உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் யாப்பில் முழுமையான தன்மை என்ன இருக்கின்றது, முழுமையான அம்சங்கள் எவை என்பது அக்குவேறு ஆணிவேறாக எங்களுக்கு காட்டப்படவில்லை. அது எழுதப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஒரு தொகுப்பாக காணப்படுகின்றது. அந்த விடயத்தில் வடித்தெடுக்கப்பட்ட விடயங்களை நான் சொல்லுவது போன்று சுயநிர்ணய உரிமை, சுயாட்சி என்கின்ற விடயம் அதில் பொதிந்திருக்குமாக இருந்தால் அந்த விடயங்களை நாங்கள் சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். பொது வேட்பாளர் வெற்றி அடைகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். 50% வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார். என்ன நன்மையினை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் கடந்த காலத்தில் அறவழி போராட்டத்தினை 30 வருடங்கள் நடாத்தி இருக்கின்றோம். அதன் மூலமாக பண்டா சில்வா ஒப்பந்தம், டட்லி சில்வா ஒப்பந்தம், மாவட்ட அபிவிருத்தி சபை என்றெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்தும் கூட
அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கின்றது, தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது சிங்கள ஆட்சியாளர்களால். அதற்கு அடுத்ததாக 30 வருடங்கள் ஆயுத போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த போராட்டம் கூட 22 நாடுகளின் பங்களிப்போடு அதுவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2 பரிட்சார்த்தமான தீர்வு முயற்சிகள் வெற்றியடையவில்லை. இந்த நிலையில் 15 ஆண்டுகள் யுத்தத்தின் பின் கடந்திருக்கின்றது. அதன் பின்னர் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று முயற்சி செய்திருக்கின்றோம். அதுவும் எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. இப்போது 4வது ஒரு அணுகுமுறையாக உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்ற அடிப்படையில் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு அம்சம் அல்லது ஒரு விடயம் இப்போது கையாளப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்பது போன்று இந்த உள்நாட்டு பொறிமுறையும் எங்களுக்கு உருப்படியான எந்த ஒரு தீர்வையும் தரவில்லை என்று வைத்துக் கொண்டால் நாங்கள் இன்னொரு விடயத்தை பற்றி சிந்தித்துதான் ஆக வேண்டும். அது மாற்று ஒரு சிந்தனையாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த சிவில் கட்டமைப்பினர், அதாவது புத்திஜீவிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக சமூகம், மதப்பெரியார்கள், ஊடகவியலாளர்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்டவர்கள் இணைந்துதான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த பொது வேட்பாளர் மூலமாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள் ஒரு 4வது அணுகுமுறை, அதாவது பொது வேட்பாளருக்கு ஒரு அங்கீகாரத்தை, அதாவது வடக்கு கிழக்கு தாயக மண்ணில் 50% அதிகமான வாக்குகள் அளிக்கப்படுமாக இருந்தால் அவர் ஒரு தமிழ் மக்களின் ஒரு ஆணையை பெற்றவர் அல்லது ரெஃபரண்டம் மூலமாக மக்கள் தீர்ப்பை பெற்றவராக இருப்பார். எனவே சர்வதேச உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு வேலை செய்யவில்லை என்றால் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை எதிர்பார்ப்பதில் தவறு இல்லை. அது சில வழிகளில் காலதாமத்தை ஏற்படுத்தும். ஆகவே நான் சொல்லுகின்ற விடயம், பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் மக்கள் ஆணையை பெறுகின்ற போது இதுதான் மக்களின் விருப்பம் என்பதை சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நகர்வை புலம்பெயர்ந்த சமூகம், இங்கிருக்கின்ற புலத்தில் இருக்கின்ற சமூகம் இணைந்து கொண்டு செயல்படுவதற்கான ஒரு பாலமாக அது அமையும் என்று நான் கருதுகின்றேன். ராஜதந்திரிகள், இந்தியா போன்ற நாடுகள் பிரதான வேட்பாளருடன் பேசுங்கள் என்றுதான் அறிவுரை கூறுகின்றார்கள். ஆகவே பொது வேட்பாளரை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தெரிகின்றது. புத்திஜீவிகள் பொது வேட்பாளருடன் நிற்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பொது வேட்பாளரை நம்ப வேண்டுமா? நீங்கள் உண்மையில் பாருங்கள், கடந்த 75 வருடங்களாக பலவிதமான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அந்த போராட்டங்கள் மூலமாக எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் மீண்டும் மீண்டும் சிங்கள ஆட்சியாளர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் காணப்படுகின்றது. உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தரவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமான வெளிநாட்டு பொறிமுறைகள் பற்றியோ சர்வதேச அணுகுமுறைகள் பற்றியோ சிந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. சர்வதேச ரீதியாக எங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள், ஒத்துழைப்புகள் அல்லது ஒத்தாசைகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வது போன்று நான் சொல்வது என்னவென்றால், இப்போது இந்த யுத்தத்தின் பின்னர் இலங்கை அரசாங்கம் நடந்து கொள்ளுகின்ற சில மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயங்களில், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் அவர்கள் காட்டுகின்ற அக்கறையினம் இப்போது சர்வதேசத்திடம் ஓரளவுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க தூண்டி இருக்கின்றது. யுத்தத்தின் பின்னர் சில யுத்த குற்றவாளிகளை தமது நாடுகளுக்குள் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் கூட சில அழுத்தம் திருத்தமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட எமது நாட்டை சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக பல்வேறுபட்ட நிலையில் அவர்கள் தங்களுடைய ஒரு பிரதித்துவத்தை பலப்படுத்தி வருகின்றார்கள். எனவே உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு 75 வருடங்களாக ஏமாற்றத்தை தருமாக இருந்தால் நாங்கள் வெளிநாட்டு பொறிமுறை பற்றி சிந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. அந்த சிந்தனையின்படி எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை என்று சொல்லிக் கொண்டால் நாங்கள் முன்வர வைப்பதற்கு உரிய விதத்தில் இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டமைப்பானது சகல மக்களின் ஒரே குரலாக எங்களுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை, மக்களிடையே ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் என்று எங்களுடைய கோரிக்கைகளை தட்டி கழிக்கின்றார். தற்போது நான் நினைக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற 83 அந்த சிவில் சமூக அமைப்புகள் இந்த கட்சிகள் எல்லாவற்றையும் இணைத்துக் கொண்டு ஒரு பொதுவான இலக்கை நோக்கி நகர்கின்ற போது ஒரே தொனியில் ஒரே ஒற்றுமை குரலாக எங்களுடைய தீர்வை முன்வைத்து எங்களுடைய ராஜதந்திர ரீதியாக அறிவுபூர்வமாக நகர்த்தல்களை செய்கின்ற போது ஒரு கட்டத்தில் சில நாடுகளுக்கான விடுதலை அல்லது அதற்குரிய உரிமை கிடைப்பதற்கு பல ஆண்டுகள் கடந்திருக்கின்றன, எங்களுக்கு கடந்திருக்கின்றன. எனவே கிடைக்காத ஒன்றை எண்ணி ஏமாந்து கொண்டிருப்பதை விட
கிடைக்கக்கூடிய வழியை பற்றி சிந்திக்கின்ற ஒரு வழியாகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற சிந்தனை புத்திஜீவிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். சொல்வார்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வது போன்று நாங்கள் எங்களுடைய முயற்சியை ஒன்றாக சேர்ந்து நாங்கள் தட்டுகின்ற போது அதற்குரிய சாத்தியமான சூழ்நிலைகளை கூட உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உள்நாட்டில் மறுத்து கொண்டிருக்கின்ற போது வெளிநாடுகளை நாங்கள் நாடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொது வாக்கெடுப்பு, சமஷ்டி போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்படாது என்று தெரிய வருகின்றது. இன்றைய ஊடகங்களினுடைய பிரதான செய்திகளாக அவைதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் உங்களுடைய ஆதரவு? பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தில் முதலாவது விடயம், ஒரு தமிழ் பொது வேட்பாளரை 83 கட்டமைப்புகள் சேர்ந்து நிறுத்துகின்ற போது தமிழ் மக்களுக்கான கோரிக்கை என்ன என்பதை அடிப்படையாக அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே நீங்கள் சொல்வது போன்று பலவீனமான மலினப்படுத்தப்பட்ட தீர்வுகளை அவர்கள் உட்கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு உட்கொண்டிருந்தால் அந்த விடயம் பற்றி நாங்கள் கவனமாக பரிசீலித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது, பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதா என்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கின்ற பொழுது தமிழரசு கட்சி உடையக்கூடிய சூழல் ஏற்படுமா? இந்த விடயத்தை மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். மக்களுக்கு கருத்துக்களை உருவாக்கி திணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் இயல்பாக இருக்கின்ற மக்கள் கருத்துக்களை உருவாக்கி திணிக்கின்ற நிலைமை இருக்கக்கூடாது. இயல்பான சூழ்நிலையில் நான் சொல்லுகின்ற விடயம், கடந்த காலத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்ட சமூகமாக இருக்கின்றோம். 8 ஜனாதிபதிகள் ஏமாற்றி விட்டார்கள். இப்போது இருக்கின்ற ஜனாதிபதிகளின் கைகளிலும் கூட எதுவும் இல்லாத நிலையில் இவர்களை ஆதரிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்புகின்ற போது பொதுவாக மக்கள் அதனை அப்படி மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டிருப்பதை விரும்பவில்லை. எனவே நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், மக்களின் விருப்பத்திற்கு அமைவாக கட்சி செல்ல வேண்டும். அவ்வாறு கட்சி செல்லாத பட்சத்தில் சில வேளைகளில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்கின்ற போது அந்த நேரத்தில் மக்கள் பக்கமாக நிற்கின்றவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கும் மக்களை மீறி செயற்படுகின்றவர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு உரிய வாய்ப்பு இருக்கும். அதன் பின்னர் அந்த கட்சியில் இந்த முரண்பாடுகளை தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாடாளுமன்றம் செல்ல முடியவில்லை. இடையில் தேர்தல் முறைகேடுகள் இதற்கு பிரதான காரணம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக விருப்பு வாக்குகளில் மோசடி இடம்பெறுவதான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அரசன் அம்பளியோ குடியும் அம்பளி என்று சொல்வார்கள். முதல் கோணினால் முற்றுங்கோணம் என்று சொல்வார்கள். கடந்த தேர்தலில் அப்படியான முறைகேடுகள் நடைபெற்றதாக நான் உணர்கின்றேன். இதன் காரணமாக அந்த முறைகேட்டிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக நான் மீள எண்ணுகை அல்லது ரீகவுண்டிங் என்கின்ற விடயத்தை நான் அந்த இருந்த அரசு அதிபரிடம் விண்ணப்பித்திருந்தேன். ஆனால் அந்த அரசு அதிபர் குறிப்பாக ஆளும் கட்சி சார்ந்த ஒருவராக இருந்தபடியால் அதனை இயன்ற வரைக்கும் அந்த ரீகவுண்டிங் என்கின்ற அந்த முறைமையை செய்யாமல் தவிர்த்திருந்தார். ஆனால் எந்த ஒரு தேர்தலிலும் இந்த ரீகவுண்டிங் என்பது செய்யப்படுவது வழக்கம். ஆனால் அந்த தேர்தலில் செய்யப்படவில்லை என்றால் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் வென்றதன் பின்னர் யார் யார் வெல்லப்பட வேண்டும், யார் யார் வெல்லப்படக்கூடாது என்கின்ற சூத்திரம் மாவட்டம் தோறும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் சிலர் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் சிலர் தவிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. சென்ற முறையில் கொரோனா பிரச்சனை எல்லாம் இருந்தபடியால் இந்த தேர்தல் கண்காணிப்பு கூட ஒரு பலமான முறையில் அமையவில்லை அல்லது ஒரு நம்பகமான முறையில் அமையவில்லை. பெட்டிகள் கொண்டு ஒரு இரவு வரைக்கும் அந்த வாக்குச்சீட்டு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வேளையில் பல மின் துண்டிப்புகள் கூட நடைபெற்றிருந்தன. அதே போன்று அங்கிருந்து அந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தமட்டில் பல உத்தியோகஸ்தர்கள் ஒரு தலைப்பட்சமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். சிலர் வெளிப்படையாகவே தேர்தல் முடிந்த பின்னர் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார்கள். உண்மை பல வழிகளில் தோற்கடிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம், அதனை சாதித்து விட்டோம் என்று கூட எனது வாட்ஸ்அப் மூலமாக அறிவு ஈனமான முறையில் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். எனவே இதிலிருந்து எனக்கு தெளிவாக தெரிகின்றது, முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. முறைகேடுகளிலிருந்து கடப்பதற்கான முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறையும் அப்படியான முறைகேடுகள் நடக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. இருந்தாலும் தேர்தல் கண்காணிப்புகள் முறையாக சர்வதேச ரீதியான கண்காணிப்பாளர்கள், உள்நாட்டு ரீதியான கண்காணிப்பாளர்கள் என்று முழுமையாக
இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று நினைக்கின்றேன். சென்ற முறை கோத்தபாயா வென்றதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டபடியால் அங்கு ஒரு முறைகேடு நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படிப்பட்டவர்கள் நான் நினைக்கின்றேன் படுமோசமான இனவாத சிந்தனையுடையவர்கள் 4வது 5வது இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றபடியால் இந்த முதல் 3 நிலையில் இருக்கின்றவர்கள் அப்படியான செயல்பாடுகளை செய்வதற்கு மற்றவர்கள் விடமாட்டார். ஒருவர் நினைத்தாலும் மற்றவர்கள் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், எனினும் தேர்தல் முறைகேடுகள் காரணமாக, சூழ்ச்சிகள் காரணமாக நீங்கள் வெற்றியடைந்தவராக அறிவிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அந்த விடயம் நான் உண்மையில் எனக்கு முதலில் சந்தேகம் ஏற்பட்டது. பின்னர் அந்த கணிப்பில் ஈடுபட்டவர்கள் செய்தியை தந்தார்கள். அந்த மாவட்டத்தில் இருந்து கணிப்பு செய்ய வேண்டிய பிரதம கணக்கிடும் உத்தியோகஸ்தர்கள் சிலர் வெளியில் சென்று 2.5 மணித்தியாலங்கள் வரை அந்த இறுதியான அந்த கணிப்பிடுகின்ற பத்திரத்தை வைத்துவிட்டு கூட கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். 2.5 மணித்தியாலம் அந்த நிலையத்திலிருந்து நீங்கி வெளியில் சென்று அதன் பின்னர் போலீசார் அவர்களை பிடித்து வருகின்ற ஒரு நிலைமை கூட காணப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கணக்கிடும் தலைமை உத்தியோகஸ்தர்கள் அரசு சார்பாக செயல்பட்டதன்படியால் அந்த குற்றங்கள் வெளியில் காட்டப்படாமல் முடக்கப்பட்டு விட்டது. இதற்கு சாட்சியம் அளித்தவர்கள் கூட எனக்கு தெரியும். அந்த அரச இயந்திரங்களுக்குள் இருந்தவர்களே அந்த உண்மைகளை சொன்னார்கள். அப்படியெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கின்றது. அவர்கள் இன்னாரை முறியடித்து விட்டேன், நான் தான் முறியடித்தேன் என்று மார்தட்டி கொண்ட சில அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே ஊழல், மோசடி, லஞ்சம் என்பவற்றிற்கு சாதகமாக இருக்கின்றவர்களை அல்லது அப்படி செய்யக்கூடியவர்களை அவர்கள் விரும்புவதும் அதற்கு எதிராக செயல்பட்டு சில மோசமாக செயல்படுகின்றவர்களை நாங்கள் உரிய நடவடிக்கை மூலமாக அகற்றுகின்ற போது அப்படியானவர்கள் பழி தீர்ப்பதற்கு கடந்த கால கோத்தபாய அரசாங்கம் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இருந்தது. அப்படி என்றால் ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை? நல்ல கேள்வி. நீதிமன்றத்தில் நாடுகின்ற விடயத்தில், அதாவது அந்த இறுதி அந்த தீர்மானம் எடுக்கின்ற அந்த அறைக்குள் எங்கள் சார்பாக, எங்களது கட்சி சார்பாக 2 பேர் அனுப்பப்பட வேண்டும். அதில் ஒருவர் தமிழரசு கட்சியாக இருப்பார், இன்னொரு கட்சி சார்ந்தவராக இருப்பார். ஆனால் அவர் அனுப்பப்படுகின்ற போது இந்த தமிழரசு கட்சி சார்ந்த அனுப்பப்பட்டவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் அங்கு அனுப்பாமல் தடுத்து வைத்திருந்தார். அங்கே சென்ற இன்னொரு கட்சி சார்ந்தவர் சகல பத்திரங்களுக்கும் இறுதி கையொப்பத்தை இட்டிருந்தார். அவருக்கு சாதகமான முடிவு இருந்தபடியால் அவர் எல்லாவற்றுக்கும் கையெழுத்து இருந்தார். நான் அங்கிருக்கின்ற உத்தியோகஸ்தரோடு பலமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் சொன்ன ஒரு விடயம், எங்களுக்கு காலம் கடந்து விட்டது, எங்களுடைய உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் வீடுகளுக்கு அனுப்பிவிட்டோம், அவர்களை மீளப்பெற முடியாத நிலையில் இருக்கின்றோம். இந்த அரசு அதிபர் சொன்ன விடயம், அனுப்பிவிட்டோம், மீளப்பெற முடியாத நிலையில் இருக்கின்றபடியால் நீங்கள் அதன் பின்னர் மாவட்ட தேர்தல் உத்தியோகஸ்தர் அழைக்கப்பட்டார். அவரும் சொன்னார் அவர்கள் சென்று விட்டபடியால் நீங்கள் நீதிமன்றம் நாடலாம் என்று சொன்னார். அதன் பின்னர் நான் நீதிமன்றம் நாடுவதற்காக 2 சட்டத்தரணிகளை நான் அணுகியிருந்தேன். அந்த சட்டத்தரணிகள் சொன்ன விடயம் என்னவென்றால், உங்களுடைய அந்த படிவம் இறுதியாக பெறப்பட்ட ஃபைனல் சீட், அதுல உங்களோட கட்சி சார்பாக யாராவது கையொப்பம் இட்டிருந்தால் அது தாராளமாக ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டதாகத்தான் கொள்ளப்படும். அந்த நேரத்தில் தமிழரசு கட்சி சார்ந்தவர் வெளியில் நிறுத்தப்பட்டார், ஏன் நிறுத்தப்பட்டார், உள்ளுக்கு அனுப்பப்படவில்லை என்பதில் ஒரு பலத்த கேள்வி இருக்கிறது. இன்னொரு கட்சி சார்ந்தவர் பதிலாக 2 பேரில் ஒருவர் கையொப்பமிடலாம், 2 பேரும் கையொப்பமிடலாம். அவர் எல்லாவற்றிற்கும் அவர் கையொப்பமிட்டதன் காரணமாக நீதிமன்றத்தில் கொண்டு சென்றாலும் அதனை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடியால் நான் அப்படியான ஒரு நீதிமன்ற நாடு. உங்களுடைய கட்சி உறுப்பினர் அங்கு கையொப்பம் வைக்கவில்லை என்றால் நீங்கள் தாராளமாக நீதிமன்றம் செல்ல முடியுமே. அது உங்களுக்கு தெரியவுடன் TNA கட்சி என்று சொல்லுகின்ற போது அதுல 3 கட்சிகள் இருக்கின்றன. அந்த 3 கட்சிகளும் TNA கட்சி சார்ந்தவர்கள் தான். தமிழரசு கட்சி சார்ந்தவர் செல்லாவிட்டாலும் கூட ஏனைய கட்சி சார்ந்தவர்கள் சென்று கையொப்பமிட்டாலும் TNA கட்சி சார்ந்தவர்கள் கையொப்பமிட்டதாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் பார்க்கின்ற போது நாங்கள் தமிழரசு கட்சி என்று சொல்லாமல் TNA கட்சி என்ற அடிப்படையில் அவர்களை தெரிவு செய்திருந்தபடியால் அதில் ஒருவர் கையொப்பமிட்டார். கையொப்பமிட்டபடியால் நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு. எந்த கட்சியினுடைய உறுப்பினர் கையொப்பம் வைத்தார்? நீங்கள் அக்பர் ஆடிவராக கேட்கிறவன உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு தெரியும். தமிழரசு கட்சி இருக்கு, தெலுங்கு கட்சி இருக்கின்றது, அடுத்தது புளொட் கட்சி இருக்கின்றது.
இது டெலோ கட்சி சார்ந்தவர் தான் இந்த கையொப்பத்தை இட்டார். பொது வேட்பாளரால் 50% வாக்குகளை அல்லது வடகிழக்கில் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்ற இடத்து அது எவ்வாறான செய்தியை வெளியுலகுக்கும் வெளித்தரப்பினருக்கும் உணர்த்தும்? அந்த பாதக நிலைமையை பொறுப்பெடுப்பது யார்? உண்மையில் இந்த விடயத்தில், பொது வேட்பாளர் விடயத்தில் அவர் முன்வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் இருக்கின்றது. அந்த கோரிக்கை என்பது அவர்கள் எதனை அடிப்படையாக வைத்து அந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு முக்கியமாக இருக்கின்றது. இப்போது அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை சில வேளைகளில் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு உரிய ஒரு சூழலை உருவாக்கி தர சொல்லியும் கேட்கலாம், அல்லது தங்களுடைய ஒட்டுமொத்தமான தீர்வை பற்றியும் சொல்லலாம். ஆனால் பொது வேட்பாளர் தோல்வி அடைவது என்பது நிச்சயமாக தேர்தலில் தோல்வி அடையத்தான் போகின்றார். ஆனால் வடக்கு கிழக்கு மக்களின் 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவேதான் இந்த பொது கட்டமைப்பு இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்றால் நான் பொது கட்டமைப்பு ஆரம்ப கூட்டத்தை நடாத்துகின்ற போது அழுத்தம் திருத்தமாக சொன்னேன், இந்த ஒரு பொது வேட்பாளரை இறக்குவதாக இருந்தால் நீங்கள் மிகவும் பாடுபட்டு உழைத்து அவர்களை வெல்ல வைக்கக்கூடிய விதத்தில் தான் பொது வேட்பாளரை அங்கு களம் இறக்க வேண்டும். இறக்கப்படுகின்ற வேட்பாளர் 50% அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அதற்குரிய கட்சிகள் செயல்பட வேண்டும், கட்டமைப்பு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும், தொகுதியிலும் மற்றும் பிரதேசத்திலும் கூட செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தான் நாங்கள் இறக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். என்னை கூட கேட்டவர்கள் நான் மறுத்திருந்தேன், வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அவர்கள் பின்னர் ஒரு வேட்பாளரை இறக்கி இருக்கின்றார். எனவே அந்த விடயம் சம்பந்தமாக இந்த பொது கட்டமைப்பு கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும், அக்கறையாக இருக்க வேண்டும். இறக்குவது முக்கியமல்ல, அவரை வடக்கு கிழக்கு தாயகத்தில் வெற்றி கொள்ள செய்வதுதான் முக்கியமான விடயம். அதனை அவர்கள் செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இவ்வளவு நேரமும் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களுக்கு நன்றிகள். நன்றி. நன்றி. இவ்வளவு நேரமும் பார்வைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றிகள். வணக்கம்.